ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரோலை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரோல்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன தெரியாதவங்க வந்து போய் தியரி வீடியோ பாருங்கள். ஸோ ரோல்ஸ் வந்து சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ இன்னைய ப்ராக்டிக்கலில் வந்து EC2 மூலிமா எப்படி S3 ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ S3 வந்து சும்மாலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு ரோல் மூலிமா நான் வந்து S3 வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் EC2 வழியாக. ஓகேங்களா? ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ AWS சர்வீஸ். ஓகேவா? ஸோ AWS சர்வீஸ் க்ரியேட் ரோலும் கொடுத்து AWS சர்வீஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ காமன்லி யூஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா EC2 லேம்டா ரெண்டு தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா EC2 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் காமனாக சும்மா EC2 மட்டும் போனால் போதும். ஸ்பாட் நிறையா இருக்குது ஆக்சுவலி. பட் ஆனால் நம்ம வெறும் EC2 தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் போய் S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா EC2 to S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு க்ரியேட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வியூ ரோல்னு கொடுப்போம். ஓகேங்களா? வியூ ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அமேசான் S3 வந்து ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? EC2 மூலியமாக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன கொடுக்கலாம்? EC2 to S3 ஆக்சஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே என்ன க்ரியேட் பண்ணுவேன், ஒரு ஒரு OS போடுவோம். இந்த OS நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஏன்னா இதில் தான் லைப்ரரிஸ்லாம் புதுசாக நிறைய லைப்ரரிஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பெம்ஃபைல் யூஸ் பண்ணுறேன். கீப்பர் வீடியோ பார்க்காதவங்க போய் கீப்பர் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பெம்மோட கீப்பர் வீடியோ. ஓகேவா? அதை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ செக்யூரிட்டி குரூப்பும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப்னால் என்னென்னு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வந்து நான் முன்னாடியே இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லாமே நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த AWS இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலன்னா, இந்த பாருங்கள், இதை ஆக்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் இதில் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணணும். சப்போஸ் லாகின் பண்ணி வரலன்னா என்ன ஆகுது, லாகின் பண்ணி அதாவது அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, அட்டாச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதனால் நான் பண்ணல. ஓகேங்களா? ஸோ வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரன் ஸ்டேட்டுக்கு மாற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சரி ஒரே நிமிஷம். இது போய் ஒரு கமாண்ட் உள்ளே போய் டவுன்லோட்ஸில் தான் எப்போவுமே உங்களுக்கு நான் சொன்னல, நான் வந்து என் கீப்பரை வந்து டவுன்லோட்ஸில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ டவுன்லோட்ஸ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணதே போய் எடுக்கலாம். ஓகேங்களா? சாரி, CA கிளியருக்கும் CLSக்கும் ரொம்ப குழப்பிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் போய் அந்த SSH ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? S3 பக்கெட்னா என்னென்னா இட் வில் ஸ்டோர் என்ன எதுவாக இருந்தாலும், எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் இது ஸ்டோர் பண்ணும். அதான் அதோட வேலை. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணேன், அதை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பக்கெட்டே நான் உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன். ஏன்னா இது யூனிக் நேம் தேவை இதுக்கு. ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் அ குளோபல் சர்வீஸ். ஸோ ஏசியில் எனேபிள் பண்ணுறேன். ஏசியில் ஏன் எனேபிள் பண்ண எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட பக்கெட் நம்ம S3 பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். டோன்ட் வெரி கைஸ். ஸோ இப்போ நான் க்ரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பக்கெட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு இமேஜ் ஓகே, இந்த இமேஜ் எடுத்துப்போம். ஸோ MPR.png அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ். ஓகேங்களா? ஸோ எடுத்து இதை அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டுக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குது.
ஓகேங்களா. அந்த இமேஜோட S3யோட யூஆர்எல் இதுதான், யூஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எங்கே வேணால் AWSக்குள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து வெளில ஆக்சஸ் பண்ணோம் அந்த ஆப்ஜெக்ட் யூஆர்எல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு புது வெப்புக்கே போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ க்ரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நேமா. ஸோ நம்ம போய் இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ரியேட் பண்ணி கனெக்ட் ஆகலையே. ஏன் கனெக்ட் ஆகலை? இன்ஸ்டலேஷன் ஸ்டேட்டஸ் செக்கில் இருக்குது போல். ஓகே. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. என்ன பிரச்சனைனா ஓகே. ஸோ ரெண்டு இது இருக்குனால பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ போய் கனெக்ட் கொடுத்தா கனெக்ட் ஆகும். ஸோ இந்த SSH காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்த கையோட இப்போ என்ன பண்ணணும், EC2 யூசர்லேருந்து நம்ம வந்து ரூட் யூஸராக மாறுவோம். அதுக்கான கமாண்டு சூடோ. ஓகேங்களா. ஸோ ரூட் யூஸராக மாறின கையோட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு S3 வந்து S3 பக்கெட்டில் இருக்கிற அந்த MPR.png இமேஜ் ஃபைலை என்னோட EC2க்கு காப்பி பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. எப்படின்னு என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், unable to locate credentials, அதாவது எரர் காமிக்குது. ஏன்னா எங்களால் காப்பி பண்ண முடியல, S3க்கு வந்து EC2க்கு இது பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியராக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஃபேட்டலில் unable to locate credentialsனு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பியும் அதே இன்ஸ்டன்ஸ் போய் வெயிட் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்கில் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டன்ஸில் போய் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த பாருங்கள், நம்ம IAM நான் என்ன சொல்லியிருக்கேன், செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்கேன். அதில் போய் மாடிஃபை IAM, இதில் போய் நான் வந்து EC2 S3 ஃபுல் ஆக்சஸ் இது தயவுசெய்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லி அட்டாச்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. வந்த கையோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. நோ பேக்கேஜஸ், அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜஸ் இல்லைன்னு வந்துருச்சு. ஓகே, அப்போனா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் திரும்பி போய் என்ட்ரு கொடுக்குறேன். இந்த பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, S3க்கு வந்து EC2க்கு வந்து S3க்கான பக்கெட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் IAM மூலியமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இல்லை நான் போய் எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, EC2 யூசரில் MPR இருக்குன்னா அதையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிட் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ரூட் யூசர்லேருந்து EC2 யூஸராக மாறிட்டோம். ஓகேங்களா. இப்போ LS கொடுங்களேன். பாருங்கள், இந்த ஃபைல் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ரோல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா. ஸோ இப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு ஃபைனல் என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஒரு சர்வீஸ்லேருந்து நான் எப்படி வாங்கி அதை வந்து இன்னொரு சர்வீஸ்க்கு வந்து தரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து ரோலோட, அதாவது IAMோட பெரிய யூசேஜே வந்து ரோல்ஸ் தான். எப்படின்னா ஒரு சர்வீஸ்க்கான பர்மிஷனை எப்படி இன்னொரு சர்வீஸ் தருங்கிறத IAM ரோல்ஸ் மூலியமாக தான் நம்மளால் பண்ண முடியும். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கீஸ் அதை பற்றி பார்க்கலாம். அது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் ஆஃப் த IAM. ஓகேங்களா. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.